பட் ஒரு மேடையில் பேசும்போது சிஎம் ரியாக்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் இந்த மாநாடோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். கண்டென்ட் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட படம் சக்ஸஸ்ங்கிற மாதிரி மாநாடு சக்ஸஸ் தான். குறைவாக ஜஸ்ட் பின் பாயிண்ட் மாதிரி பேசியிருந்தா கூட விமர்சனம் ஸ்ட்ராங்கான விஷயமா இருந்தது இல்லையா? கண்டிப்பாக அதிமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும் பிஜேபி வெளியே போய் அங்கே விஜய் வர்றது பெரிய ப்ளஸ். பிஜேபி உள்ள வந்தது மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையாக இருக்குது. அதற்கு ஒரு 2% வாய்ப்பு இருக்கும் பொழுது இன்னொன்று 234 தொகுதியில் வேலை செய்யறது எப்படி இருக்கு, 50 தொகுதியில் வேலை செய்யறது எப்படி எஃபெக்டிவா வேலை செய்ய முடியும். பிஜேபியில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. விஜயும் சேர்ந்திருக்காரு போது பரவாயில்ல, விஜய் ஓட்டு போட நினைக்கிறவங்களும் சேர்த்து போடுவாங்க, நடுவில் இருக்கிறவங்க அந்த பக்கம் போடுவாங்க, வேணும்னு நினைக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகாம ஒரு பக்கம் போடுவாங்க. நீங்க எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் நான் பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலே அதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. சிஎம் ஆகணும் இந்த 15% வச்சு என்ன பண்றது, நான் 15% 4 சீட்டை வச்சு என்ன பண்றதுன்னு அவர் யோசிச்சுட்டாலும் முடியும். இல்லை அதை நம்ம பெருசாக நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். இது தவிர்க்கவும் முடியாது. இன்னொன்று அந்த தொண்டர்கள் மேலே வர்றதையும் தவிர்க்க முடியும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வரும்போது பாருங்க, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அது வேற இது. அறிமுக நாயகன் வினோத் நடிப்பில் வெளியாகும் பேய் கதை இப்போது உலகமெங்கும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் மிஷன். வணக்கம். டிவிகே 2வது மாநில மாநாடு பற்றி விஜய் பேசின விஷயங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அந்த மாநாடோட தாக்கம் இருக்குல்ல, அதை பற்றி பேசலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்தை தாண்டியுமே கூட அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாச்சும் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க, விஜய் அப்படி பேசினார் இப்படி பேசினார், பேசுனது சரி தப்பு அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு விவாதம் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாநாட்டோட தாக்கம் அதை எப்படி பார்க்குறீங்க? மாநாடோட தாக்கத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, கமர்ஷியலாக புரியணும்னா, படம் பிடிக்கல, ஆடியன்ஸுக்கு படம் பிடிக்கல, ஆனால் கலெக்ஷன் 500 கோடி வந்துருச்சுன்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல இன்னைக்கு. படம் சுத்தமாக பிடிக்கலையா, ஒர்க் அவுட் ஆகல பெரும்பாலான ஆடியன்ஸுக்கு. ஆனால் அதெல்லாம் பசங்க படம் ஹிட் 500 கோடி கலெக்ஷன், அதை வச்சு எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை நோக்கி ஒரு வியாபாரம் சினிமாவில் நடக்கிற மாதிரி இந்த மாநாடுக்கு மேலே ஏகப்பட்ட விமர்சனம் இருந்தது. ஏன்னா அவர் பல விஷயங்களை டச் பண்ணல. அவங்க சினிமா ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவருடைய தொண்டர்களுக்கு மட்டும் ஒரு சினிமா பாணியில் பேசிட்டு போயிட்டாரு. சீரியஸ் இஷ்யூ எல்லாம் பேசலைங்கிறது தான் ஆக்சுவல் விமர்சனம். மாநாடு கண்டென்ட் ஓரியன்டாக. ஆனால் அது ஏற்படுத்திய தாக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கமர்ஷியல் ஏரியாவில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக பொலிட்டிஷியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுறது சகஜம். ஏன்னா பொலிட்டிஷியன்ஸ் ப்ரெஸ் மீட்லாம் ரெகுலராக கொடுக்கறதுனால அவங்களா ரியாக்ட் பண்ணுறதில்ல, கேள்வி கேட்கும்போது அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஸோ அதுதான் ரியாக்ஷன் நம்ம கணக்கு எடுக்கிறோம். பட் ஒரு மேடையில் பேசும்போது சிஎம் ரியாக்ட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் இந்த மாநாடோட சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா யூஸ்வலி டிஎம்கே சைடு மேல் மட்டம் வந்து ரியாக்ட் பண்ணாது. அவங்களுக்கு எப்போ ரியாக்ட் பண்ணணும்னு தெரியும். எலெக்ஷன் நெருங்கும் போது ரொம்ப தீவிரமான விமர்சனங்களை முறையான விமர்சனங்களை வைக்கும்போது பதில் சொல்லுவாங்களே தாண்டி தேவையில்லாமல் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பட் சிஎம்ஏ ரியாக்ட் பண்ணுறாரு, மேடையில் வந்து கொச்சையாக பேசுகிறாங்க, சினிமா பாணியில் பேசுகிற மாதிரி நினச்சி பேசுகிறாங்க. அவங்க வண்டி கிளம்புனதுக்கப்புறம் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களை எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா புரியும்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரிலாம் அவரே நேரடியாக விஜய்க்கு பதில் சொல்கிறதுங்கிறது தான் இந்த மாநாடோட பெரிய இம்பேக்டாக நான் பார்க்குறேன். இன்னொன்று, ஏதோ ஒருத்தர் வந்து ஒரு சும்மா புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற ஒரு நாள் நியூஸ் கிடையாது இல்லை, ஒரு நாளில் ஒரு பெட்டி செய்தி கிடையாது இல்லை. இது ஒரு மாநாடுங்கிறது அப்படி கிடையாது. விஜய் அப்படிங்கிற பெரிய முகம். அவர் இந்த மாநாடை பெருசாக எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, என்ன விஷயம் பேச போகிறான்னு சொல்லும்போது அவர் பேசின விமர்சனம் இருந்தால் கூட அவர் பேசின விஷயம் விவாதத்துக்குள்ளாச்சு. ஸோ எல்லாருமே பதில் சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் கண்டென்ட் கொஞ்சம் வீக்காக இருந்தால் கூட படம் சக்ஸஸ்ங்கிற மாதிரி மாநாடு சக்ஸஸ் தான். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி திமுகலேருந்து நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம். அமைச்சர் கே நேருவில் ஆரம்பிச்சு சிஎம் வரைக்கும் எங்கே யார் என்ன கேள்விகள் முன்வைக்கப்படுது பதில் சொல்கிறாங்கன்றப்ப ரொம்ப கண்டனமாக தான் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் விஜய் வந்து அவங்க பொருட்படுத்துகிற மாதிரியே இருக்காது. அந்த பதில் ரொம்ப அலட்சியமாக இருக்கும். அவரெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் இது இல்லைங்க. உதயநிதிட்ட கேட்கும்போது கூட சினிமா செய்திகள் பார்க்கறது இல்லை அப்படின்லாம் சொன்னார். அப்படி ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இருந்தவங்க இதுக்கு இவ்வளோ தூரம் சீரியஸாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ விஜயோட அந்த மாநாடு திமுகவுக்கு ஒரு சின்ன பயத்தை கொடுத்துருக்குதா? இல்லை, அப்படி புரிஞ்சிக்க வேணாம். ஒரு சஞ்சலம் எல்லாருக்குமே இருக்கும். புதுசாக ஒரு கட்சி ஒரு முகம் வந்து கட்சி தொடங்கும்போது ஒரு பெரிய கூட்டம் வரும்போது அது ஒரு விவாத பொருளாக மாறும்போது எல்லா சேனல்லையும் மெயின் ஸ்ட்ரீம் அண்ட் யூடியூப்ல எல்லாமே அதுதான் லைவ். 2 நாள் கிட்டத்தட்ட அதுதான் ஃபுல்லாக ஓடுதுங்கும்போது சின்ன ஒரு சஞ்சலம் இருக்கும். என்ன இது இப்படி இருக்கேங்கிறது இருக்கும். அது இருக்கும். பயந்துட்டாங்களாங்கிறதுக்கு நம்ம போக வேணாம். ஸோ அந்த சஞ்சலம் கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று, யூஸ்வலாக விமர்சனம் பண்ணுறதையும் தாண்டி கொஞ்சம் இறங்கி அவர் அது அங்கிள்லாம் பேசுனது ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் ஹர்ட் பண்ணும் இல்லையா? யாருக்காக இருந்தாலும் என்னது இது இப்படியெல்லாம் பேசுது, அந்த ரியாக்ஷனாக தான் நம்ம இதை பார்க்குறோம். இப்போ நேரு அவர்கள் பேசினதோ சேகர் பாபு அவர்கள் பேசினதோ இல்லைன்னா அவங்க வந்து வழக்கம் போல் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் டைரக்ட் அட்டாக் டு சிஎம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு.
அவர் என்னென்ன சொல்லிட்டு போறாருன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இவர் நேரடியாக சிஎம்ஐ டச் பண்ணும்போது அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. இவ்வளோ பெரிய தலைவர் நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, எலெக்ஷனோட உங்களுக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்க, நாங்கள் பதில் சொல்லுவாங்கிறது ஒரு நியாயமான ரியாக்ஷன் தான். இவருடைய வினைக்கு எதிர்வினையாக தான் நம்ம பார்க்குறோம். பயம் அப்படிங்கிறது நம்ம இவருடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் தான் பயத்தை நோக்கி நகர்த்தும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ ஒரு கவனிப்பு தான் வந்திருக்கு. ஆரம்பத்தில் கவனிக்காமல் இருந்தாங்க, இப்போ கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்ட செயல்பாடுகள் எவ்வளோ தீவிரமாக இருக்குது, அந்த தீவிரத்தின் பேரால் இங்கே மக்கள் எந்த மாதிரி மனநிலை எந்த மாதிரி மாறுதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் பயத்தை நோக்கி நகர்த்துமே தாண்டி இப்போதைக்கு பயம் கிடையாது. ஒரு கவனிக்கப்படுறாங்க, ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே. அதே போல தான் அதிமுக பற்றின விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்போ யார் கையில் இருக்கின்ற மாதிரி விமர்சனங்கள் வந்து ஏடிஎம்கே சைடுமே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்துருக்கதை பார்க்குறோம். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு மௌனம் இருந்துச்சு. ரெண்டு தரப்புலேருந்தே மாற்றி விமர்சிக்க மாட்டாங்கன்னு இருந்துச்சு. கூட்டணி மேபி இருக்கலான்ற ஒரு தாட் இருந்ததுனால இப்போ அவரும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இபிஎஸ் அவர்களும் கொஞ்சம் மறைமுகமாக கண்டனம் தெரிவிச்சிருக்கதையும் பார்க்குறோம். நீங்களாம் பேசலாமாங்கிற ஆங்கிலேருந்து ஒன்று சொல்லியிருக்காரு. நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு என்னமோ பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ திமுக மாதிரி கிடையாது ஏடிஎம்கே. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் மற்றவங்க யாரும் வந்து கருத்து சொல்றது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நடக்கும். அதற்கு பிறகு எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே. இப்போ கமல் கட்சி ஆரம்பிக்கும் போது பெருசாக ரியாக்ட் பேசினது ஜெயக்குமார் அவர்கள் தான். கமல் ஒரு மேடையில் ஜெயக்குமார் எனக்கு வந்து சம்பளம் வாங்காத பிஆர்ஓவா என் கட்சிக்கு வேலை செய்கிறாருன்ற அளவுக்கு பேசிட்டார். அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ரியாக்ஷன் வந்து ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அவங்க ரியாக்ட் பண்ணணும். இன்னொன்று நேரடி தாக்குதல் தானே. குறைவாக ஜஸ்ட் பின் பாயிண்ட் மாதிரி பேசியிருந்தா கூட, கம்மியாக பேசியிருந்தா கூட விமர்சனம் ஸ்ட்ராங்கான விஷயமா இருந்தது இல்லையா? எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை இப்போ எங்கே கொண்டு அடகு வச்சிருக்கீங்க, அந்த கட்சி யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி சொல்கிறார், கட்சி யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு கூட தெரியாமல் பேசுகிறாரா? எங்கள் கண்ட்ரோல் தான் கட்சி இருக்குங்கிறது அவரோட கூட்டணி. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கும் போது கூட்டணி பிஜேபி கூட வச்சுட்டதுனால பிஜேபி கண்ட்ரோலில் எங்கள் கட்சி போயிடுமாங்கிறது அவங்களோட ஸ்டாண்ட். ஸோ அந்த எதிர்வினையாக நம்ம அதை பார்க்கலாம். இன்னொன்று ஒரு மிக குறைவான வினையும் எதிர்வினையும் தான். ஓகே ஓகே. என்னென்னா எலெக்ஷன் நேரம் என்ன வேணால் நடக்கும். பிஜேபியும் அதிமுக கூட்டணியும் வந்து ஒரு முழுமையான பொருந்தா கூட்டணியாக இருக்குங்கிறது ஒரு டாக்காக இருக்குது. உள்ள அண்ணாமலை வந்து தனியாக ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இப்போ தான் இறங்கி வந்து எடப்பாடி அவர்களை அண்ணன் எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்க வேண்டியது நம்ம லட்சியமாக வேலை செய்யணும் எல்லாரும் பேசியிருக்காரு. காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவர் கண்டெஸ்ட் பண்ண போறாரு இந்த எலெக்ஷன்ல. அப்போ அவருடைய உதவி இல்லாமல் இவர் எப்படி ஜெயிக்க முடியும்னு இருக்குல்ல, அதனால அதை நோக்கி நகர்றாரு. ஸோ இதுக்கப்புறம் இது பாசிட்டிவாக மாறுச்சுன்னா ஃபைன். இல்லை இஷ்யூஸ் போயிட்டே இருக்கு, உள்ள தொண்டர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை, கட்சி தலைவர்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை, வேலை செய்ய மாட்டாங்கிற அப்படின்னா அது பிரியறதுக்கும் ஒரு 1% 2% சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த சான்ஸ் வரும்போது இந்த கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க வந்து எப்படி சேர்ந்தீங்கன்னு கேள்வி கூட கேட்க முடியும். நாங்க என்ன விமர்சனம் பண்ணோம், யார்கிட்ட கொண்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டோம். இப்போ அவங்க போயிட்டாங்களே, சேர்ந்துட்டோம், அவ்வளவுதான். ஓகே. வேற இப்போ திமுக பண்ற மாதிரி விமர்சனம் சொல்லலையே. இது ஒரு சேஃப் பிளே தான். சேஃப் பிளே தான். இப்போ ஊழல்னு சொல்லல, வாரிசு அரசியல்னு சொல்லல, மற்றபடி எந்த தீவிரமான விமர்சனம் எதுவும் இல்லை. அவங்க விமர்சனம் என்ன, இப்படி கட்சியை கொண்டு அங்கே அடகு வச்சிருக்கீங்க, அதான் அவங்க போயிட்டாங்களே, ஆமா சொன்னோம், இப்போ அவங்க இல்லையே நாங்கள் போயிட்டேன்னு சொல்லிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாங்கிறதுனால ஒரு சேஃப் கேமாக தான் நான் அதை பார்க்குறேன். அவங்களுமே ஓரளவுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வெளியே போய் அங்கே விஜய் வர்றது பெரிய ப்ளஸ். ஆப்வியஸ்லி ப்ளஸ்ன்னு அவங்களுக்கே தெரியும். பிஜேபி உள்ள வந்தது மட்டும்தான் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனையாக இருக்குது. அதற்கு ஒரு 2% வாய்ப்பு இருக்கும் பொழுது அதனால தான் விஜய் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார், நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இந்த வினைக்கு ஒரு எதிர்வினையும் அவங்களால முடிஞ்ச எதிர்வினை அவங்க ஆற்றியிருக்கிறாங்க. விஜய் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகிறது ஏடிஎம்கேவுக்கு பெரிய ப்ளஸ்ன்னு சொன்னீங்க. விஜய்க்கு அது எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்? விஜய்க்கு தான் ஏடிஎம்கேவோட பெரிய ப்ளஸ். ஓகேவா? ஆக்சுவலி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம விஜயகாந்த் அவர்களை உதாரணம் எடுத்துக்கலாம். விஜயகாந்த் அவர் தனியாக ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிற்கிறாரு, ஒரு நல்ல ஓட்டு வாங்குறாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் 10-11% வரைக்கும் வராருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவருடைய ஓட்டு. ஓகேவா? அந்த 11% ஓட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு எம்எல்ஏ கூட விஜயகாந்தை தவிர அல்லது தெரிந்த 1-2 முகங்களை தவிர எம்எல்ஏ வரதே கஷ்டம். முதல் எலெக்ஷன் அவர் மட்டும்தான் எம்எல்ஏ இருந்தார் இல்லையா? பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு எந்த தொகுதியுமே ஜெயிக்கல அப்படிங்கும் பொழுது. ஆனால் அந்த 11% ஓட்டு அதிமுகவோட சேரும்போது பாருங்க, எதிர்கட்சி தலைவராக வந்துட்டார். அவங்கள விட குறைவான சீட்டு தான் திமுகவை ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இது எப்படி நடந்ததுன்னா அந்த கூட்டணியால் நடந்தது. பெரிய பிளஸ் விஜயகாந்துக்கு தான் நிகழ்ந்தது. ஆனால் அட் த சேம் டைம் இந்த 11% அங்கே சேரும்போது ஒரு மாதிரி அலைன்ஸோட பிளஸ்ஸே அதுதான். 2 பேர் சேரும்போது மிக குறைவான வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சி கூட சேரும்போது வேற மாதிரியான ஒரு பலத்தை கொடுக்கும். அலைன்ஸுக்கு உண்டான பலம் அது. ஸோ அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். எப்படி விஜய்க்கு ஏன் அதிக பிளஸ்னா, முதல்ல கட்டமைப்பை நம்ம அவங்க ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் தாண்டி முதல் எலெக்ஷன்லேயே கட்டமைப்பை உருவாக்கிடலாம், மெம்பர்ஸை போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறதுனால தொண்டர்களாக மாறி இருக்காங்க, அதை பண்ணிடலாம். வேலை செய்யறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குல்ல, கள பயிற்சிங்கிறது ப்ராக்டிஸில் தான் வரும். ஸோ அது பெரிய பிரச்சனை ஒன்று.
இன்னொன்று 234 தொகுதியில் வேலை செய்யறது எப்படி இருக்கு, 50 சீட்ல வேலை 50 தொகுதியில் வேலை செய்யறது எப்படி இன்னும் எஃபெக்டிவ் வேலை செய்யும். எஃபெக்டிவா வேலை செய்ய முடியும். அந்த 50 தொகுதியில கூட அதிமுக வேலை செய்வாங்க. எஸ் எஸ் அந்த 50 தொகுதியில அதிமுக பூத்துல இருக்க போறாங்க, அதிமுக தொண்டர்கள் இருக்க போறாங்க. ஸோ இவங்க ஜஸ்ட் கூட நின்றுக்கிட்டாலே போதும். அப்போ பெரிய பிளஸ் விஜய்க்கு. ஓகே ஓகே. அவங்களுக்கு என்ன பிளஸ்னா பிஜேபி வெளியே போயிடும், விஜய் உள்ள வராரு, விஜய் கல்ரெடி இருக்க மாசு. இப்போ என்னன்னா உங்களுக்கு மக்களுக்கு பெரிய அலிகேஷன் இல்லை ஏடிஎம்கே மேல இப்போதைக்கு. பிஜேபியில அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. விஜயும் சேர்ந்திருக்காரு போது பரவாயில்ல, விஜய்க்கு ஓட்டு போட நினைக்கிறவங்களும் சேர்த்து போடுவாங்க, நடுவில் இருக்கிறவங்க அந்த பக்கம் போடுவாங்க, ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகாம ஒரு பக்கம் போடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆட்சி அந்த நடுநிலையாளர்கள் இருக்காங்கல்ல, பொதுஜனம், அந்த பொதுஜனம் என்ன பண்ணுன்னா அதிமுகவா இப்போ அதிமுகவில் பிஜேபி இருக்கும்போது அங்க நோ திமுக தான் போட்டாகணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவங்க, விஜய்க்கு போடலாமா வேணாமா டவுட்ல இருக்கிறவங்க டவுட் இல்லாம அங்க போட்டுருவாங்க போது அது அதிமுக பிளஸ் இல்லையா. ஸோ இந்த வகையில பிளஸ் வந்து ரெண்டு பேருக்குமே சேர்ந்து நடக்கும். மைனஸ் இருக்காது பெருசாங்கிறதா. அந்த கூட்டணி உருவானா மைனஸ் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு மைனஸ் இல்லை. இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கிற நிலைமைக்கு பிளஸ் தான். ஒரு புதிய கட்சியாக தாவேக்காவுக்கு அது ஆப்வியஸ்லி பிளஸ் தான் போது, அதனால நிகழ போறது ரெண்டு பேருக்குமே பிளஸ் தான். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகே. இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி அமைஞ்சா என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் திமுக கடுமையாக விமர்சிக்கிறாரு, டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவோட ரெஃபரன்சஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாரு, அண்ணா எம்ஜிஆர் அப்படிங்கிற விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிறாரு. அதிமுக ஒரு கட்சி இல்லைங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை, இப்போ நல்ல இடத்துல இல்லைங்கிற விமர்சனம் இருக்கிறாரு. ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரா? திமுக எதிரி நாங்கள் தான், திமுக எங்களால் தான் எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறது மூலமாக ரெண்டாவது இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரா? நீங்க சொல்லும்போது அதிமுகவின் முகங்கள் அண்ணாவை சொல்லிட்டீங்க, அண்ணா திமுகவின் முகம். நான் அதிமுக கட்சி பேர் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட முகமும் கூட, ஏன்னா அண்ணாவோட பேரை வச்சு தான் கட்சி ஆரம்பிச்சாங்க, கொடியிலே வச்சிருக்காங்க, அவருடைய கொள்கையை முன்னிறுத்தி தான் கட்சி ஆரம்பிச்சாங்க போது அவங்களுடைய முகம், ரெண்டு பேருடைய முகமும் அண்ணா. எம்ஜிஆர் ஆப்வியஸ்லி அதிமுகவின் முகம். அப்படி பார்த்தா எம்ஜிஆர் கூட திமுகவின் முகம்னு சொல்லலாம். ஆமா, ஃபைன், நோ ப்ராப்ளம். ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. திமுகவா தாவேக்காவா அப்படின்னா அது ஆப்வியஸ்லி அதிமுகவே ஒரு படி கீழே இறக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து நிற்பதுக்கான முயற்சி தான் நடக்கும். இப்போ அவர் வந்து புதிய கட்சி, அவங்க நாங்கள் சிஎம் ஆகும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. பட் இன்னொரு சைடில் யோசிக்கும் பொழுது நம்ம இந்த முதல் எலெக்ஷன் நம்ம சிஎம் ஆளுங்கட்சியாக வர முடியலன்னா கூட எதிர்கட்சியாக வந்துடணும், அதற்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும்போது அதிமுக கூட பிஜேபி இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு பாயிண்ட். பிஜேபி நம்பி அதிமுக பிஜேபி சேர்ந்துருக்கு, பிஜேபி இருக்க நம்பி நம்ம ஓட்டு போட முடியுமா? வேணாம், அவங்க தயவு செஞ்சு புறக்கணிங்க, எங்களை கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் வந்து இருக்கும் பொழுது அவர் அதுதான் முயற்சி பண்ணுவார். பட் அது பாசிபிளா இல்லையாங்கிறதான் டிஸ்கஷனுக்கு உள்ளான விஷயம். ஈஸி கிடையாது. நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் அதிமுக வந்து வலுவிழந்துருச்சு, பிஜேபியோட அலையன்ஸ் அவ்வளோதான் காணாமல் போயிடும், கபலீகரம் பண்ணிடுவாங்க. நோ, அப்படிலாம் கபலீகரம் பண்ண முடியாது. கபலீகரம் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் சப்போர்ட் வேணும், ஒன்று வேணும்ல. இப்போ நான் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து உங்களை கபலீகரம் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு மினிமமாக சப்போர்ட் வேணும். நான் ஜீரோவாக இருந்துட்டு வந்து உங்களை எப்படி கபலீகரம் பண்ண முடியும்னு பிஜேபியோட நிலைமை தமிழகத்தில் அதுதான். மற்ற மாநிலங்களை நம்ம ஒப்பிட்டு பேசுகிறோம், வேற கட்சிகளை எப்படி அவங்க கபலீகரம் பண்ணாங்க, எப்படி ஆக்கிரமிச்சாங்க, எப்படி வந்தாங்க. இங்கே அது நடக்கிறது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. ஸோ அதனால அதிமுகவை நம்ம குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஏன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு ஆளுங்கட்சி இந்த கட்சி மேலே நமக்கு விமர்சனம் இருக்குங்கிறத தாண்டி நீங்கள் வந்து விமர்சனமே இல்லாத கட்சியாக இருந்தால் கூட, நல்லாட்சி நம்ம சொன்னால் கூட உங்களுக்கு எப்போவுமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான மலையில் எங்கொன்று உருவாகும். ஏன்னா அன்றாடம் பாலிடிக்ஸில் உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் அதை எல்லாத்தையும் 100% தூய்மையான ஆட்சியை வந்து இயேசுநாதர் ஆட்சியோ புத்தர் ஆட்சியோ நிகழ்த்த முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங். அப்படி தான் நடத்தணும், பட் அது பாசிபிள் இல்லைங்கிறத சொல்கிறேன். ஸோ அதனால அது எப்போவுமே ஒரு பலமாக அமையும் எதிர்கட்சிக்கு. ஸோ அது ஒரு பலம். இன்னொன்று, நீங்கள் கடந்த எலெக்ஷன்லேயே நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் 20% தான் ஓட்டு வாங்கினாருன்னு சொல்கிறோம், ரோலே இல்லை. இந்தியா கூட்டணியில இல்லை, பிஜேபி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரோலே இல்லாமல் ஒரு எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணுறாங்க. 20% ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா அந்த கோர் ஓட்டு 20% மாறாமல் போடுறான்னு ஒன்று இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அதுல பெரிய உடைப்பு ஏற்படலை. ஒரே ஒரு ஏரியா முக்குளத்தூர் சமூகத்தில இருந்து ஒரு பெரிய உடைப்பு ஏற்பட்டிருக்கு. பிகாஸ் ஆஃப் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவியோட அவங்க வெளியே இருக்கிறதுனால அந்த ஒரு அதுதான் அவங்களுக்கு ஒரு பின்னடைவை தாண்டி மற்றபடி ஏடிஎம்கேட கோர் ஓட்டில் பெரிய பாதிப்பு இல்லை. ஸோ அவங்களோட கோர் ஓட் 20% வச்சுக்கோங்களேன். அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் 20% விழுந்துருச்சுன்னா ரோல் இல்லாத எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அந்த 20% கன்ஃபார்ம் தானே, கூட வர்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா தானே. அப்ப எப்படி நீங்க அந்த கட்சி வந்து எதிர்கட்சி அந்தஸ்துக்கு வராம கீழே போகணும்னு சொல்ல முடியும்? அந்த 20 பிளஸ் இந்த திமுக எதிர்மறை நிலை, மற்றபடி கூட்டணி எல்லாம் சேர்த்து ஒண்ணு நடக்கும்ல. அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு % வந்துரும்ல 30க்கு மேல. அப்ப எப்படி அந்த கட்சி எதிர்கட்சி அந்தஸ்து இழக்குங்கிற ஒரு இதுதான் லாஜிக்கலி திங்க் பண்ணா இதுதான் நமக்கு விடையா இருக்கும். ஸோ அதனால ஈஸி கிடையாது அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய அலை திருமணம், அவ்வளவுதான்.
திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அலை திரும்புற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆகி அப்போ மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக போயிட்டு ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி ஒன்று நிகழ்ந்துச்சுன்னா அப்போ வரலாம். அது நிகழுமா அப்படிங்கிறது வந்து குறுகிய காலகட்டத்தில் நமக்கு அது இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதை நிகழ்த்தலாம், அது விஜய் கையில் தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நிகழ்த்த போறாங்கிறத பொறுத்தது அது நிகழுமா இல்லையான்னு பார்க்கணும். நிகழாது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இப்போ அது எப்படி நிகழும் அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம். அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அது விஜய் கையில் இருக்குங்கிறது தான். ஸோ அப்படி ஒன்று நிகழ்ந்தாதான் எதிர்கட்சி இடத்துல வந்து ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ண முடியுமே தவிர எல்லாமே இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ்ல ஏடிஎம்கே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. ஒரு பெரிய அலை அப்படின்னு சொன்னீங்க. அதை வந்து நம்ம கூட்டணி ஃபார்மேஷனை வச்சு கூட நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் வருவாங்க, ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆபியஸாக விமர்சிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோட சண்முகம் அவர்களாகட்டும், திரும்ப இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் யாரெல்லாம் கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம அசம்ஷனில் இருப்போமோ அவங்களுமே விஜய் விமர்சிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஈவன் பிரேமலதா விஜயகாந்த் கூட நல்ல டேர்ம்ஸில் இருக்குமே தெரிஞ்சு சீமான் சொன்னதை கோட் பண்ணி சொல்கிறாங்க. விஜயகாந்த் அரசியல் இருந்த போலாம் வந்து பேசாமல் இப்போ வந்து பேசுறாருங்கிற அந்த சீமான் சொன்னதை கோட் பண்ணி அவங்களுமே ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. ஸோ யாருமே கூட்டணிக்கு ரெடி ஆகிற மாதிரி தெரியல. விஜய் கூட்டணி ரெடி ஆகிறதுக்கான சூழலே இல்லை. ஏடிஎம்கே கூட பிஜேபி இருக்கிறதுனால இங்கிருந்து விசிகாவோ கம்யூனிஸ்டோ இங்க அங்கே போகவே முடியாது இல்லையா, வாய்ப்பே இல்லை. அப்போ ஏடிஎம்கே பிஜேபி இப்போ கூட்டணிக்கு இப்போ வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ்க்கு ரெண்டு கட்சி வந்து பாமகவும் தேமுதிகவும். பாமக தேமுதிக வந்து விசிகா கம்யூனிஸ்ட் மாதிரி காங்கிரஸ் மாதிரி கிடையாது. பாமக தேமுதிக எலெக்ஷனுக்கு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட எதிர்பார்ப்புகள் வேறையா இருக்கும், அவங்க பாலிடிக்ஸ்ங்கிறது வேற, ஓகேவா, நோக்கம் என்பது வேற. அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்றுற அளவுக்கு விஜயால கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க், பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. அதனால அவங்களோட சாய்ஸும் விஜயா இருக்காது இல்லையா. ஸோ அதுதான் இப்ப தேமுதிகவும் பாமகவும் வந்து பாமக இப்ப திமுக கூட்டணிக்கு வர முடியாது. இப்ப அவங்களுக்கு இருக்க ஒரே சாய்ஸ் வந்து அதிமுக கூட்டணி தான். தேமுதிக அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியாங்கிறது அவங்க யூஸ்வலா ஒரு கேம் ஒன்று பண்ணுவாங்க. அந்த கேமோட முடிவில் எந்த டீம் சக்சஸோ அந்த ஏரியாவுக்கு அவங்க போவாங்கன்னு வச்சுக்கலாம். அதிகபட்சமா அவங்க திமுக போறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் நான் அப்படி நம்பல. நெருங்க எலெக்ஷன் நாள் இருக்குல்ல, வரும்போது தான் தெரியும். ஸோ அப்ப வேற எந்த கட்சி இருக்கு கூட்டணிக்குன்னா வேற எந்த கட்சியும் இல்லை. காங்கிரஸ் வரப்போகுதுங்கிற மாதிரி ஒன்ன கிளப்பி தொடர்ந்து அப்படி ஒரு செய்தி பார்த்துட்டு இருக்கோம். என்ன நீங்க எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் நான் பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்தாலே அதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. எப்படி போக முடியும்? மத்தியில் கூட்டணியில் இருக்கிறாங்க, இந்தியா கூட்டணி. அங்கே வந்து மைனாரிட்டி ஆட்சி. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு லைட்டாக ஒரு ஸ்டெப்பை பேக் பண்ணால் அங்கே விழுந்துரும். அப்போது என்ன பண்ணுறது? இங்கே இருக்கக்கூடிய திமுகவையும் கூட்டணியும் கழட்டி விட்டுட்டு என்ன பண்ண முடியும்? அங்கே திருப்பி அப்படி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல உட்காந்துட்டு காங்கிரஸுக்கு பெரிய சப்போர்ட்டா பிஜேபி எதுக்கக்கூடிய கட்சியா இருக்குது முதன்மையான கட்சி திமுக தான். திமுக எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க. விசிகா இப்போ திரும்ப இருக்கிறாரெல்லாம் தாண்டி மேஜராக பெரிய எம்பிஸ் ஒரு பெரிய ஒரு டீம் தளபதிகள் மாதிரி காங்கிரஸுக்கு வந்து அங்கே ஸ்கோர் பண்ணுறது இவங்க தான். நார்த் கட்சியை விட நம்ம டீம் தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. இன்னைக்கு பீகாரில் அந்த ஓட்டு பிரச்சனை யாத்திரைக்கு பாருங்க, அது நேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக பார்க்குறேன் நான். ராஜீவ்காந்திக்கு என்ன ஆசைன்னு கூட வச்சுக்கோங்களேன், அக்கறை தேச அபிமானம் எல்லாம் தாண்டி அவரோட ஆசையாக இருந்தால் கூட என்ன இருக்கும், பிரதமர் ஆகணுங்கிறதா. அதற்கு விஜய் தேவைப்படுவாரா, ஸ்டாலின் தேவைப்படுவாரா, திமுக தேவைப்படுமா, தாவைக்கா தேவைப்படும்னா திமுக தான் தேவைப்படும் இல்லையா இன்னைக்கு தேதிக்கு. அதைத்தான் அவர் எம் பண்ணி வேலை செய்வாரை தாண்டி இங்க வந்து இவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சீட்டுக்காக இங்க வேலை செஞ்சு அதை உடைக்க முடியுமா? இப்ப திமுக சேர்ந்தா மட்டும் காங்கிரஸ் திரும்ப இருந்து முன்னாடி மாதிரி அடுத்த 5 வருஷத்துல ஆளுங்கட்சி ஆயிடுவாங்களா? அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்ப என்ன யூஸ்? தமிழகத்தை ஒரு ஸ்டேட்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 50 சீட் வாங்குறதுனால என்ன யூஸ்? இன்னொரு தியரி சொல்றாங்க, கேரளாவில் விஜய்க்கு பெரிய சப்போர்ட் இருக்குது, அங்க தொடர்ந்து கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் திரும்ப அங்க வரணும்னா மேபி விஜய் நம்ம இங்க கூட்டணியில் இருக்காரு, கேரளா எலெக்ஷன் டைம்ல வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி பிரச்சாரம் பண்றாருன்னா அது ஒரு ஃபேவரா மாற வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றேன், அதெல்லாம் ஸ்டேட் பாலிடிக்ஸ் இல்ல அவங்களுக்கு முக்கியம். காங்கிரஸ் வந்து கேரளால ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. ஒன்று கம்யூனிஸ்டா காங்கிரஸ், அங்க அதிமுக திமுக மாதிரி தாங்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. எப்படியோ ஏதோ ஒன்று நடந்து சுரேஷ் கோபி வந்துட்டாரு அங்க இல்ல, அவர் சுரேஷ் கோபிங்கிற ஒரு நபரும் அதுக்கு ஒரு காரணம். அவருக்கு தனிப்பட்ட இமேஜ் ஒன்று உண்டு, நல்ல மனுஷங்கிற ஒரு, நமக்கு விஜயகாந்த் ஒரு இமேஜ் இருந்தது, அந்த மாதிரி ஒரு பர்சனல் இமேஜ் ஒன்று உண்டு. திருச்சூர் பூரம் அப்படிங்கிற கரண்ட் பாலிடிக்ஸ் கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒன்று நிகழ்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கேரளாவில் தான் உங்களுக்கு தேவைன்னா கேரளா எலெக்ஷனில் தாவக்கோட கூட்டணி வச்சுட்டு போட்டோம். கேரளா எலெக்ஷனில் திமுக இல்லையே, உங்களுக்கு அதுதான் முக்கியம்னா கேரளா எலெக்ஷன்ல ஒவ்வொரு மாநிலத்துல தானே ஒரு கூட்டணி, ஒரு தேசிய கட்சி அந்த மாநிலத்தில் கூடிய ஒரு கட்சியோட தானே கூட்டணி வைக்கணும். கேரளாவில் எலெக்ஷன் நிற்கும் பொழுது விஜய் கட்சி அங்கே பண்ணட்டும், அவங்களோட கூட்டணி வச்சு நிற்கட்டும். அதுக்கு இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதுதான். ஸோ அதுவும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால எனக்கு தெரிந்து விஜய்க்கு வந்து
இந்த எலெக்ஷன் அவருடைய தனியாக நின்று அவருடைய பலம் என்ன, அவருடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறத, எத்தனை சீட் அவரால் வாங்க முடியுதுங்கிறத நிரூபிப்பதற்கான ஒரு தேர்தலாக தான் இருக்க போகுது. ஏன்னா கூட்டணி பெரிதாக வருவதற்கு வாய்ப்பில்லை. சின்ன சின்ன கட்சிகள்லாம் நம்ம பெருசாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேணாம். இது மேஜர் கட்சிகள் எதுவுமே வாய்ப்பில்லை அப்படிங்கும் பொழுது, ஸோ இந்த முறை அவர் தனியாக நின்று தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான். ஸோ அதுதான் என்னை பொறுத்தவரை ரிஸ்க்கும் கூட. பலரும் அது தனியாக நமக்கு எவ்வளோ பலம் இருக்குது நிரூபிச்சிட்டோன்னா அடுத்த எலெக்ஷனில் பண்ணலான்னு சொல்லுவாங்க. தனியாக 10க்கு மேலே நல்ல பர்சன்டேஜ் வந்துருச்சுன்னா பரவாயில்ல, முதல் எலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு, இத்தனை எம்எல்ஏஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ்ஸாகவும் அமையும். இது நமக்கு வெளியே இருந்து கட்சியை அணுகிறவங்களுக்கு. ஆனால் விஜய் என்ன மலையில் இருக்காருன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம சிஎம் தான் எடுத்ததுமே நினைக்க மலையில் வந்தால் 16% வாங்கின சிரஞ்சீவியே கட்சியை கழிச்சிட்டு போயிட்டார்ல 2 வருஷத்தில். நம்ம சிஎம் வாங்கின வந்தோம், இந்த 15% வச்சு என்ன பண்ணுறது, நான் 15% 4 சீட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னு அவர் யோசிச்சிட்டானா முடிஞ்சுது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை இப்போ விஜய் அவர்களோட மாநாட்டுக்கு அரசியல் வட்டாரங்களில் என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்ற விஷயங்கள் சொன்னீங்க. கட்சி நிர்வாகிகள், ரசிகர்கள், தொண்டர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துருக்கு, ஒரு ஹோப் கொடுத்துருக்கு வேலை செய்கிறதுக்கு? இல்லை, அவங்களுக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசிட்டார். அந்த தொண்டர்களுக்கு என்ன தேவையோ, என்ன மாதிரி பேசினா பிடிக்குமோ, நீட்டி முழக்காமல் சினிமா பாணியில் ஒன்று பேசினா அவன் உற்சாகம் அடைவான்னு தெரிஞ்சு அதைத்தான் பேசினார். ஸோ அவர்கள் ஹாப்பி தான். இந்த விமர்சனத்தெல்லாம் அவங்க பெருசாக எதிர்கொள்ள மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. இந்த விமர்சனத்தை எதிர்கொண்டு அதிலிருந்து ஒன்றை கற்றுக்கொண்டு நம்ம தலைவர் அடுத்த எலெக்ஷனில் வேறு மாதிரி, அடுத்த மாநாட்டில் வேறு மாதிரி பேசணும், இந்த மாதிரி விஷயம் அட்ரஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு புரிஞ்சுக்கிட்ட தன்மையுடையவர்களாக இப்போதைக்கு இருக்க மாட்டாங்க. அந்த எதிர்பார்ப்புகளும் இல்லை அவங்க கிட்ட. இப்போ நாளாகும். இப்படி தான் எல்லா கட்சியிலும் தொடக்கத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு குறையாக சொல்ல வேணாம். குறையாக சொல்ல ரியாலிட்டியை சொல்கிறேன். அவங்களுக்கு இது பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா பெரிய கூட்டம் வந்திருக்கு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கிறாரு. நேரடியாக அவங்க இன்னும் எதிர்பார்க்குற மாதிரி கொஞ்சம் இறங்கி பேசியிருக்கிறாரு. பிஜேபியை கொஞ்சம் 2 நிமிஷம் கூட அவங்கள விமர்சிச்சிருக்கிறாரு. இவங்களை யூஷுவல் விமர்சனத்தை தாண்டி கொஞ்சம் அங்கிள்லாம் பேசியிருக்கிறாரு. ஸோ கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு, அதற்கு எதிர்வினையும் நடக்குது. ஸோ அவன் இன்ட்ரெஸ்டாக தானே இருப்பான். ஸோ தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு நல்ல இம்பாக்டாக தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எதிர்வினைகளில் இன்னொரு விஷயம் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. இந்த பவுன்சர்ஸ் கீழே தள்ளி விட்ட பையன் வீடியோ பேச போய் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி அது அவரே இல்லை இன்னொருத்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை கிரியேட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி? இல்லை, அதை நம்ம பெருசாக நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். இது தவிர்க்கவும் முடியாது. இன்னொன்று, அந்த தொண்டர்கள் மேலே வர்றதையும் தவிர்க்க முடியாது. சினிமா நடிகரை பார்த்து வந்த தொண்டன் தானே அவன். எம்ஜிஆருக்கெல்லாம் எவ்வளோ நிகழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்ன, அப்போ இந்த பவுன்சர் கல்ச்சர்லாம் கிடையாதுங்கிறதுனால இப்போ ஸ்டாலின் அவர்கள் வரும்போது பாருங்கள், எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோலாம், அந்த வீடியோலாம் போடுறாங்க. அது வேறு, இது வேறு. ஒரு சிஎம் தான், ஒரு அரசியல்வாதி ஓடி போய் எந்திரிச்சு குதிச்சு பண்ணக்கூடிய காலெல்லாம் தாண்டிட்டோம் நம்ம இன்னைக்கு. ஓகேவா? இன்னைக்கு ஒரு தொண்டனாக உட்காந்து பார்க்குறாங்க. நம்ம இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய கட்சி ஏஜாவே நீங்கள் யோசிங்களேன். அங்கே இளைஞர்களே 35 வயசுக்கு மேலே தான் இருப்பான். ஆமாம் இல்லையா? 35 to 45 தான் இளைஞர் அணியிலே மேஜராக இருப்பான். அப்போ அவன் ஓடி போய் குதிச்சு பண்ண மாட்டான். விழுந்த கால் ஓடின்னு அவன் யோசிப்பான். இவன் அதை யோசிக்க மாட்டான். ஸோ அதனால இதை நீங்கள் தவிர்க்க முடியாது. ஒரு பெரிய நடிகர் கட்சி தொடங்குறது, இது அசம்பாதியங்கள் உயிரிழந்ததுங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். பட் இது என்ன இப்போ எப்படி தவிர்க்கிறதுனா, ஒரு பெருங்கூட்டத்தில் போனால் உடல்நிலை கொஞ்சம் உள்ளுறுப்புகள் சரியாக வேலை செய்தால் மூச்சுநரில் நிகழ்ந்துடும். நம்மளே ஒரு க்ரௌடான பிளேஸில் போனால் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறோம். அப்போ இவ்வளோ பெரிய க்ரௌட் இத்தனை மணி நேரம்னா நீங்கள் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. பட் அதெல்லாம் தாண்டி தான் ரசிகர்களுக்கும் தொண்டர்கள் இருப்பாங்க. பட் என்னன்னா, இவங்க இமிடியேட்டாக அதை அட்ரஸ் பண்ணி ஒரு நிவாரண தொகையை வழங்கி நேரடியாக அவங்க வீடுகளை போய் முக்கியமான நிர்வாகிகள் போய் பார்த்து, நாங்கள் உங்க கூட இருக்கோம், பிரச்சனை உங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கிறோங்கிற மாதிரியான ஒரு உத்தரவாதம் வந்துச்சுன்னா பெட்டராக இருந்திருக்கும். அது நிகழலைன்னு நினைக்கிறேன். எல்லாம் லேட்டாக தான் அட்ரஸே பண்ணாங்க. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்ததை தாண்டி இந்த அசம்பாவிதங்கள் வருத்தத்திற்குரிய விஷயம். ஆனால் இதை எப்படி தவிர்க்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ பட் அது ஒரு பெரிய நெகட்டிவாக நம்ம விஷயம் சொல்ல முடியாது. அது ஒரு நியூஸாக இருக்குமே தாண்டி அதனால அப்படியே அடுத்த கூடத்து வரமாட்டான்லாம் கிடையாது. வரதான் செய்வான். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அறிமுக நாயகன் வினோத் நடிப்பில் வெளியாகும் பேய் கதை இப்போது உலகமெங்கும். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.